இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதம் 22ஆம் தேதி தாயாம் திரு அவை காசியா நகரத்தினுடைய புனித ரீட்டா என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனிதையானவள் பிறந்தது 1341 ஆண்டு இத்தாலி தேசத்துல காசியா என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதியில பணக்கார குடும்பத்துல பிறக்கிறார். செல்வ செழிப்போடு வளர்கிறார். பக்தியிலும் சிறந்து விளங்குகிறார். இறைவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிக்க விரும்பி அப்பொழுது இருந்த அகுஸ்தீனியன் துறவு சபையில அவர் ஒரு துறவியாக தன்னை இணைத்துக் கொள்ள அனுமதி கேட்கிறார். ஆனால் ஒரே பிள்ளை, பெற்றோரை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு காரணத்தினால் இவருடைய அந்த விருப்ப மனு நிராகரிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு இவரை திருமணம் செய்து வைக்கிறார்கள். திருமணம் செய்து வைக்கப்பட்டவர் ஒரு முரடன், கடவுளை நம்பாதவர், கோயிலுக்கே முற்றிலுமாக வராதவர். கடவுள் மீது நம்பிக்கை வைத்து தன்னுடைய கணவனுடைய மனமாற்றத்திற்காக ஜெபிக்கிறார். கடைசியில கணவனும் மனம் மாறினார் என்றும் இவர்களுக்கு திருமண உறவுல ஆசீர்வாதமாக 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஜான், பால் அப்படி என்கிற 2 மகன்கள். சிறிது காலம் கழித்து இவருடைய கணவரை ஒரு சில முரடர்கள் கொன்று போடுகிறார்கள். அந்த ஒரு நேரத்துல தான் தன்னுடைய கணவரை கொன்றவரை தன்னுடைய 2 பிள்ளைகளும் பழிவாங்க துடிக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு இந்த புனித ரீட்டா கடவுளிடத்துல மன்றாடி ஜெபிக்கிறார். என்னுடைய கணவரை கொன்றவர்களை கொல்ல வேண்டும் என்கிற கொலை வெறியோடு இருக்கிற என் பிள்ளைகளை நீங்கள் மனமாற்றுங்கள், இல்லை என்றால் இந்த உலகத்தை விட்டே அவர் எடுத்து விடுங்கள், பாவியாக அவர்கள் வாழ்வதில் எனக்கு விருப்பம் இல்லை என்று ஜெபித்தாராம். சில காலங்களுக்கு பிறகு தன்னுடைய 2 மகன்கள் கூட இறைவனடி சேர்ந்தார்கள் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அனுபவிமிக்கவர்களே, வாழ்க்கையில துன்பத்தை மட்டுமே அனுபவித்த ஒரு புனிதியாக இவர்களை நம்ம பார்க்கிறோம். கணவனை இழக்கிறார், பெற்றோரை இழக்கிறார், பிள்ளைகளை இழக்கிறார். இருந்தாலும் கடைசி வரையில கடவுள் மீது நம்பிக்கை குறையாமல் வாழ்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அதற்கு பிறகு மறுபடியும் அகஸ்தீனியன் துறவு மடத்தில் அனுமதி கேட்கிறார். எனக்கு யாருமே இல்லை, இறைவனோடு நான் என்னுடைய நேரத்தை செலவிட விரும்புகிறேன் என்று அனுமதி மறுபடியும் மறுக்கப்படுகிறது. இவருக்கு விருப்பமான புனிதர்களான புனித அருளப்பர், புனிதர் அகஸ்தீன், புனித நிக்கோலஸ் என்பவர்களிடத்துல உருக்கமாக ஜெபித்த நேரத்துல ஒரு அதிசயத்தக்க விதமாக அந்த துறவிகள் இருந்த அவர்களுடைய சிற்றாலயத்துல இவர் திடீரென்று தான் ஜெபித்து கொண்டிருப்பதாக உணர்கிறார். அங்கு வந்த கன்னியர்கள், இந்த ஆலயத்திற்குள் நீ எப்படி வந்தாய்? அனைத்து கதவுகளும் மூடப்பட்டு இருக்கின்றனவே என்று கேட்ட நேரத்தில் எனக்கு தெரியாது, என்னுடைய விருப்ப புனிதர்களிடத்துல மன்றாடினேன், இந்த இடத்துல இருக்கிறேன் என்று சொன்னாராம். அதற்கு பிறகு இவர் அந்த அகுஸ்தீனியன் துறவு சபையில ஏற்கப்பட்டு மிக புனிதமான ஒரு வாழ்வை வாழ்ந்தார். இவர் இறைவனுடைய பாடுகளை சிந்தித்துக் கொண்ட ஒரு புனிதராக இருந்தார். இறைவனுடைய ஒரு தனி பெரும் கருணையால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய முள் முடியில் இருந்த ஒரு முள் இவருடைய நெற்றியை துளைத்து அவருக்கு சொல்லன்னா துயரத்தை வாழ்நாள் முழுவதும் கொடுத்தது. ஆண்டவரிடத்துல அந்த துன்பத்தை எல்லாம் ஆண்டவருடைய பாடுகளோடு இணைத்து மனிதர்களுடைய மனமாற்றத்திற்காக ஜெபித்தார் புனித ரீட்டா என்று அவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, துன்புறுபவர்கள், கஷ்டத்தில் இருப்பவர்கள், உடல் ரீதியான வேதனை அனுபவிப்பவர்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய துன்பங்களை இயேசுவனுடைய பாடுகளோடு இணைத்து ஜெபிக்கிற நேரத்துல அது உண்மையாகவே நம்முடைய ஜெபமாக மாறுகிறது என்பதற்கான சான்றுதான் இந்த காசியா நகரத்தினுடைய புனித ரீட்டா. அவரை பின்பற்றி துன்பங்களை ஏற்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகான ஆறுதலான வார்த்தைகளை இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நான் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன், ஆகவே என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசி பகுதியில என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இதை நான் சொன்னேன் அப்படி என்று சொல்லுகிறார். இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசி பகுதியில என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கவும் அந்த மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படி என்று சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, இயேசுவனுடைய அன்பில் நிலைத்திருக்க நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு, அந்த அன்புல நம்ம நிலைத்திருக்கிற நேரத்துல இயேசுவனுடைய மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கிறது. இயேசு நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறார். அந்த அன்பில நம்ம நிலைத்திருக்கிற நேரத்துல அந்த மகிழ்ச்சி நம்மில் நிறைவு பெறும் பொருட்டு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை கூறுகிறார் என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, நாம் உண்மையாகவே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு வாழ்கிறோமா? உண்மையான இந்த உலகத்தினுடைய மகிழ்ச்சி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல இருக்கிறது.
அதை நாம் நிறைவு பெறும் பொருட்டு அவர் நம்மிடம் கொடுக்க விரும்புகிறார் என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி மூலமாக இதை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு இளைஞன் ஒரு குருவானவரிடத்துல சென்று, ஐயா, அந்த மகிழ்ச்சியை நானும் தேடி 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 இந்த உலகத்தில் அனுபவிக்க விரும்புகிறேன், ஆனால் அந்த மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கவில்லை அப்படி என்று சொன்னாராம். அந்த குருவானவர் அந்த இளைஞனை அழைத்து கொண்டு ஒரு தோட்டத்திற்கு சென்றாராம். அந்த தோட்டத்துல பல்வேறு வண்ணத்து பூச்சிகள் பறந்து கொண்டிருந்தன. அந்த குரு சொன்னாராம், இதில் இருக்கிற 2-3 வண்ணத்து பூச்சிகளை எனக்கு பிடித்து வா அப்படி என்று சொன்ன உடனேயே அந்த இளைஞன் அங்கு இங்கும் ஓடி சென்று வண்ணத்து பூச்சிகளை பிடிக்க முயற்சி செய்கிறான். ஆனால் ஒரு வண்ணத்து பூச்சியை கூட அவனால் பிடிக்க முடியவில்லை. கடைசியில அந்த குருவானவர் அந்த இளைஞனை அழைத்து கொண்டு தோட்டத்தின் மையத்தில் இருக்கிற ஒரு இடத்திற்கு சென்று அமைதியாக இருவரும் அமர்ந்து 1 நிமிடம் கண்களை மூடி தியானம் செய்து இறைவனை உள்ளத்துல நீ உணர்ந்து பார் என்று சொல்லி கொண்டே இருந்தாராம். பிறகு மெதுவாக கண்களை திறக்க சொன்னாராம் அந்த குரு. அந்த இளைஞன் மெதுவாக கண்களை திறந்த நேரத்துல இவன் தேடி தேடி ஓடி போன வண்ணத்து பூச்சிகள் இவனுடைய கரங்களில தவழ்ந்து கொண்டிருந்ததாம். அப்பொழுதுதான் அவர் சொன்னாராம், நிலையற்ற மகிழ்ச்சியை நீ தேடி அலைவதை விட நிலையான இறைவனை உன்னுடைய மனதில நினைத்துப்பார், நிலையான மகிழ்ச்சி தானாக வரும் என்று சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, இந்த உலகத்தினுடைய இன்பங்களை தேடி, இந்த உலகத்தினுடைய பொருட்களை சேர்ப்பதன் மூலமாக, உறவுகளை தேடுவதன் மூலமாக அழிந்து போகிற உடல் ரீதியான இன்பங்களுக்காக நம்ம அலைந்து கொண்டிருக்கிற நேரத்துல அந்த இன்பங்கள் எல்லாம் நம்மை விட்டு மறைந்து போகும். மாறாக நிலையான நம்முடைய சொந்தமாக இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்துல நிறுத்தி அவருடைய அன்பை சுவைக்க ஆரம்பித்தால் நிச்சயமாக உண்மையான மகிழ்ச்சி நம்மோடு தங்கும். அந்த மகிழ்ச்சி நிலையாக இருக்கும், அந்த மகிழ்ச்சி நிறைவானதாக இருக்கும் என்பதை தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உணர்த்துகிறார். ஆகவே நிலையற்றவற்றில் மகிழ்ச்சியை தேடுவதை விட நிலையான நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மகிழ்ச்சியை தேடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.